இன்ஃபெக்ட் ஆன ஒரு ஃபிஷ் டேங்கை எப்படி ப்ராப்பராக சிம்பிளாக க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ். நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், நான் ஒரு ஃப்ளோரான் ஃபிஷ் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து பெரிய ஒரு இன்ஃபெக்ஷனால் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போச்சு. ஸோ அந்த ஒரு டேங்க் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி இன்ஃபெக்டட். அதாவது வந்துட்டு அதில் வந்துட்டு டக்குன்னு அப்படியே டேரெக்டாக இந்த ஃபிஷ்ஷஸும் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்கள் டேங்க்லேயும் சில ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு இன்ஃபெக்ட் ஆகி இறந்துருக்கலாம். ஸோ அந்த டேங்க்கை வந்துட்டு எப்படி ப்ராப்பராக சிம்பிளாக, அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு க்ளீன் பண்ணுறது, அதாவது எந்த ஒரு மெடிசனும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆனால் வீட்டில் இருக்க ஒரு சாதாரண பொருளை வச்சே இதை வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறேன். அது எப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு தெளிவாக புரியும். எல்லா விஷயமும் நான் வந்து ப்ராப்பராக சொல்கிறேன். ஸோ அது மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் டேங்க் வந்துட்டு 99.99% வந்துட்டு க்ளீன் ஆகும். எதுவுமே வந்துட்டு 100% சொல்ல முடியாது. அந்த ஆட்லலாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து இதே மாதிரி இன்ஃபெக்டட் டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ மெடிசன் யூஸ் பண்ணேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேராசிட்டால் யூஸ் பண்ணேன், அப்புறம் பேக்டோனல் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த மெடிசன் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சில பேரால் அந்த மெடிசன்ஸ்லாம் வாங்க முடியாது. ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அக்வேரியம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு தடைகள் இருக்கலாம். அந்த ஏரியாவுக்கு ரீச் ஆக முடியாதவங்க இருக்கலாம். ஸோ அவங்களும் மீன் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கும் வந்துட்டு யூஸ் ஆகும். சில பேர் வந்து பட்ஜெட்டில் ரொம்ப செலவு பண்ண மாட்டேன்ப்பா, எனக்கு சிம்பிளாக ஃபிஷ் டேங்க் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது. அதனால தான் இதை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை இந்த வீடியோ பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த டேங்க் தான் க்ளீன் பண்ண போகிறோம். கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். நியான் இறந்ததுக்கப்புறம் அந்த டேங்க் அப்படியே தான் ஓடிட்டுருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி மோட்ரு ஆஃப் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா வந்து வாட்டர் சைக்கிள்லேயே இருக்கணும். அது ரொம்பவே முக்கியம். மீன் செத்து போச்சுன்னு உடனே வந்து ஆஃப் பண்ணிடாதீங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் க்ளீனான வாட்டரு. இதில் கண்டிப்பாக கொசு பூச்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு நான் மோட்டர் சைக்கிள் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால் வந்து தண்ணியில் வந்துட்டு எந்த ஒரு ஸ்டேக்னன்சியும் இருக்காது. ஃபிஷ்ஷஸும் இல்லைனாலும் வந்துட்டு எந்த ஒரு பூச்சியும் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்மெல் வராமல் இருக்கும் ஃபில்ட்ரேஷன் ஆகிட்டே இருக்கிறதுனால. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் ஏதாவது ஃபிஷ்ஷஸ் செத்து போச்சு, இல்லை வந்துட்டு உங்கள் ஃபிஷ் டேங்க்கில் இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இன்ஃபெக்ட் ஆகி செத்து போச்சுன்னா நீங்கள் அன்டில் அதை வந்து திரும்ப க்ளீன் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ரன்னிங் கண்டிஷன்லேயே விடுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ரொம்ப கேமரா ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அதனால் வந்துட்டு அப்படியே எடுக்கிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த டேங்க்கில் வந்து நான் ஹீட்ரு வச்சுருக்கேன். ஸோ அந்த ஹீட்ரு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அந்த ஹீட்ரு ஆஃப் பண்ணி வந்துட்டு ஒரு 1 டேக்கு மேலே ஆகுது. சப்போஸ் நீங்கள் ஹீட்ரு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு டேங்க்லேருந்து தண்ணி குறைக்கணும். ஏன்னா ஹீட்ரு ஓடிட்டுருக்கும்போது நீங்கள் டேங்க்லேருந்து தண்ணி குறைச்சிங்கன்னா வெடிச்சிரும். ஸோ ஹீட்ரு ஆஃப் பண்ணுறது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அது வந்துட்டு ரொம்ப ஒரு சேஃபான டைமு. சில பேர் 15-20 மினிட்ஸ் போதும்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் இருக்க தண்ணியை எடுத்துகிட்டு இதில் இருக்க பொருளில் முதல்ல வந்துட்டு ஒரு வாட்டி இதுலேயே வாஷ் பண்ணிடுவேன், இந்த தண்ணியிலேயே. ஸோ இது வரைக்கும் போதும். ஸோ இதில் வந்துட்டு இப்போது இந்த திங்ஸ்லாம் அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல வந்துட்டு வாஷ் பண்ணி நான் வந்துட்டு இதில் போட்டுக்கிறேன். ஸோ இதில் இருந்த பொருள்லாம் இந்த தண்ணியிலேயே ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் இன்ஃபெக்டட் வாட்டர் ஆச்சு இதுலேயே தேய்ச்சா அப்படின்னு கேட்டுக்கலாம். பட் வந்துட்டு இதுக்கப்புறமா தான் க்ளீனிங் ப்ராசஸே இருக்குது. இது சும்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மேலோட்டமான க்ளீனிங் தான். அதனால் வந்துட்டு நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். இதையும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம்.
ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு ரஃப்பாக தான் வாஷ் பண்ணுறேன். இதுவே போதுமானது. நம்ம அந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாகவே க்ளீன் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டரு. சொன்ன மாதிரியே வந்து ப்ளக் பாயிண்ட் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுங்கள். இதெல்லாம் உட்காந்து தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரஷஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக தேய்ச்சிடலாம். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஹீட்டர், அதையும் வந்து கழுவிக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு இந்த டேங்க்கில் இருந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ். ஸோ இதை க்ளீன் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுறேன். இதுக்கு அடுத்தது தான் முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க்கில் இருக்க கல்லுலாம் எடுத்து க்ளீன் பண்ணலாம். ஸோ இந்த தண்ணி ஆல்ரெடி அழுக்காயிடுச்சு, இதை வந்துட்டு ஊற்றிட்டு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதில் இருக்க கல் இதில் போட்டுட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிப்போம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பண்ண போகிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இந்த டேங்க் வந்து அப்படியே விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம உள்ளே இருந்த பொருட்களை க்ளீன் பண்ணலாம். டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை நான் அடுத்தது காட்டுறேன். ஸோ கொஞ்சம் லைட்டாக லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிப்போம். எதனா பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது, அது இல்லாமல் இருட்டி போச்சு, அந்தளவுக்கு லைட்டிங் இல்லை. எங்கேயுமே அந்தளவுக்கு லைட்டிங் இருக்குமா தெரில. ஸோ நம்ம பண்ண போகிற ப்ராசஸில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டீப் க்ளீனிங் தான். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சிருக்கேன். அது கூட வந்து 50-50, அதாவது 50% ஃப்ரெஷ் வாட்டரு, 50% வந்து சுடு தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறேன், பாருங்கள். ஸோ இந்த பக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் வச்சுருக்கேன். இதில் வந்து சுடு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்ற போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு பாதி பக்கெட்டுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் பிடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது நல்லா கொதிச்ச தண்ணி. ஸோ சுடு தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இந்த சுடு தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து முக்கியமான ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டா சால்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு போடுற உப்பு தான், ஆனால் சமையல் பண்ணும்போது கைப்படாமல் இருந்த ஒரு பேக் தான். வீட்டில் வந்து உப்பு டப்பாவில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உப்பு யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ண பேக்கெட் இருந்ததுன்னா, இல்லை ஆல்ரெடி கைப்படாத பேக்கெட் இருந்ததுன்னா அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நான் 2 கைப்பிடி போடுறேன். இது போடுறேன். தண்ணி வந்துட்டு நல்லா சூடாக இருக்கா பார்த்துக்கோங்க. கை வச்சா சுடுற அளவுக்கு இருந்தாலே போதும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இதுலேயே மோஸ்ட் ஆஃப் த பேக்டீரியாஸ் இறந்துரும். ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் வந்துட்டு ஒரு 50 டிகிரிஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு சூடு இருந்தால் போதும். ஜஸ்ட் வந்து கையை விட்டு அந்த உப்பை கலர முடிஞ்சால் கலரிக்கோங்க. என்னால் முடியுது. ஸோ
சப்போஸ் உங்களுக்கு சூடு ஆகாதுன்னா வந்துட்டு பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சசரிஸ்லாம் முதல்ல வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதே தண்ணியில் அந்த கல்லையும் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த அடியில் போட்ட கல்லுப்பு நல்லா கரையிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்தால் ஏதாவது உள்ள ஆப்ஜெக்ட் வச்சு கழுவிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த பெஸ்ட் மெடிசினல் மெத்தடு. உப்பு வந்துட்டு கண்டிப்பாக பாக்டீரியாஸ் கில் பண்ணும். அதே நேரத்தில் சுடு தண்ணி எதுக்கு ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த உப்பு கண்டென்ட்டையும் தாண்டி சில பாக்டீரியாஸ் உயிர் வாழ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 50 டிகிரி டெம்பரேச்சருக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக செத்து போயிடும். இது வந்து ஒரு சின்ன லாஜிக் தான். என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருவாடு காய வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ கருவாடு வந்துட்டு எப்படி காய வைப்பாங்க? உப்பு தடவி மீனை வந்து வெயிலில் காய வச்சுருவாங்க. ஸோ உப்பு வந்துட்டு அந்த பாக்டீரியாவை கில் பண்ணிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்துட்டும் அந்த பாக்டீரியாவை ஃபர்தராக வந்துட்டு வாழ விடாமல் பண்ணிடும். அதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன யூஸ் பண்ணுறோம்னா நம்ம தண்ணியில் யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபர்தராக வந்துட்டு உங்களால் சப்போஸ் டைரக்ட் சன்லைட்டில் உங்களோட திங்ஸை காய வைக்க முடியும்னா அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ என்னால் அது பாசிபிள் கிடையாது. அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது, இருந்தாலும் வந்துட்டு சேஃப் கிடையாது. மேலெலாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு பார்த்துக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் வந்துட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு சும்மா லைட்டாக தான் இது பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடமும் வந்துட்டு இந்த கையாளி, இது ஸ்பாஞ்சுன்றதுனால நான் கையாலேயே அப்படியே புழிஞ்சிக்கிறேன். ஸோ இது ரொம்ப ப்ரெஷ்லாம் வச்சு தேய்க்க முடியாது, பிஞ்சு போயிடும். ஸோ அடுத்ததும் ஒரு ஃபில்டர் ஸ்பாஞ்சு தான். இந்த தண்ணி வந்துட்டு உங்களால் சூடு தாங்க முடியும்னா அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. சூடு தாங்க முடிஞ்சவங்க கையை உள்ளே விடுங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபில்டரில் இந்த மீடியாஸ் உள்ள நிறையவே வந்து குட் பாக்டீரியாவும் இருக்கும், இன்ஃபெக்டட் பாக்டீரியாஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் முதல்ல வந்து அந்தளவுக்கு தேய்க்கலை, இதில் போட்டு விட்டுறேன். அடுத்தது இந்த ப்ராடக்ட்டை தேய்ச்சி கழுவிப்போம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்துட்டு சப்போஸ் இந்த மாதிரி ஃபிஷ் டேங்கில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த மெத்தடை சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு மெடிசன்ஸும் விற்கிறாங்க, நீங்கள் அதுவும் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். என்னால் இல்லை, அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது, அதே நேரத்தில் எனக்கு சிம்பிளாகவும் முடியணும், எனக்கு வந்து அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எங்கள் ஊரில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இது ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு மெத்தடு. இன்னும் கொஞ்சம் தண்ணி நான் மறுபடியும் ஹீட் பண்ணியிருக்கேன். இந்த தண்ணி வந்துட்டு இந்த கிராவலையும் இதையும் க்ளீன் பண்ணுறதுக்கே பத்தாது. ஸோ கிராவல் க்ளீன் பண்ணும்போது இந்த தண்ணியை யூஸ் பண்ணிப்பேன். பட் டேங்க்குக்கு வந்து நான் வேறு தண்ணி, அதாவது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சுட வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணி யூஸ் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணிப்பேன். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அழுக்காக இருக்குது, இல்லை வந்துட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஃபியர் இருக்குது, இதில் வந்து இண்டிடுக்கெலாம் இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த பாக்டீரியா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஹீட்லேயும் இந்த சால்ட் கண்டென்ட்லேயுமே வந்துட்டு அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே செத்து போயிடும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் மறுபடியும் ஃபிஷ் டேங்க் வந்துட்டு நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு புது பாக்டீரியா க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு மாதிரி ஃபாக் மாதிரி வர்றது, அந்த இஷ்யூஸ் கூட இப்போ வரலாம். எதனால பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கில் இருந்த எல்லா பாக்டீரியா, அதாவது குட் பாக்டீரியா, அந்த இன்ஃபெக்டட் பாக்டீரியா எல்லாமே கொண்டுட்டோம். இந்த சென்ஸ் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுல அது எல்லாமே போயிடும். ஸோ உங்கள் டேங்க்கில் அந்த திரும்ப நீங்கள் டேங்க்கு இதை ரிகவர் பண்ண டேங்கை நீங்கள் திரும்ப ரன் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு டேங்க்கில் க்ளவுடினஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ஏஜ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட வந்து நிறைய டேங்க் இருக்கிறதுனால நான் ஏதாவது ஒரு டேங்க்லேருந்து, நல்ல டேங்க்லேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊற்றி இல்லை ஃபுட்டு போட்டு நான் டேங்க் வந்து ஏஜ் பண்ணிவிட்டு தான் ஃபிஷ்ஷஸ் விடுவேன். ஸோ இதில் இந்த டேங்க் வந்துட்டு நான் இப்போ வாஷ் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இதுக்கப்புறம் இந்த டேங்க்கில் என்ன ஃபிஷ் விட போகிறேன், என்ன மாதிரி செட்டப் பண்ண போகிறேன்றது ஃப்யூச்சரில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதுவும் வந்துட்டு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். உப்பு ப்ளஸ் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட். அது மட்டும் இல்லை, உங்கள் டேங்க்கும் வந்துட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஒரு மெத்தடு. என்ன தான் கெமிக்கல்ஸ் இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக இதை வந்துட்டு க்ளீன் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு 2 to 3 minutes அது ஊறட்டும்.
ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு இதை எடுத்து இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் வந்துட்டு உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு 100% மறுபடியும் அந்த இன்ஃபெக்ஷன் வராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை வந்துட்டு நியானுக்கு வந்துட்டு நீங்கள் ஏன் நியானை வந்துட்டு அந்த டேங்கில் போடும்போது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு கொடுக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நியானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் இது மாதிரிலாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போட்டேன். இருந்தாலும் வந்து நியான் ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதை காப்பாற்ற முடியல. ஃப்யூச்சரில் வர போகிற ஃபிஷ்ஷஸ் எந்த விதத்துலையும் இன்ஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்னு தான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இதை க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம கல்லை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ கல் க்ளீன் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட். ஸோ இப்படி எடுத்து விடுங்க போதும். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கனாலே போதும். நான் ஒருத்தனே ஷூட் பண்ணுறதுனால வந்துட்டு உங்களுக்கு அந்த கேமராவை க்ளோஸில் காமிக்க முடியல. பட் இதுதான் மெத்தடு. ஸோ இப்படி எடுத்துட்டு இது மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா போதும். ஸோ இது ஒரு 2-3 மினிட்ஸ் ஊறட்டும் இதுலேயே. இந்த கல் அந்த அளவுக்கு உங்களுக்கு அழுக்கு பிடிக்கல. ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த கல் நல்லாவே ஊறிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு வாட்டி அதே மாதிரி வந்து அலசி விட்டுக்கலாம். இந்த தண்ணியை வந்துட்டு கீழே ஊற்றிடுவேன் நான். இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சு அந்த தண்ணியை வந்துட்டு டேங்க் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் இருந்த கல் எல்லாம் இதில் எடுத்து போட்டாச்சு. இப்போ அடுத்த டேங்க்கு க்ளீன் பண்ணுறது பார்ப்போம். இந்த தண்ணி ஊற்றிடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்க் வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஃபிஷ் டேங்க் வந்து வாஷ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அதாவது வந்துட்டு நார்மல் வாட்டரில் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டேன். ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஓரளவுக்கு. அந்த அளவுக்கு சால்ட் ஸ்ட்ரெயின்ஸ்லாம் ஓரளவுக்கு தேய்ச்சிட்டேன் இந்த நாரை வச்சு. ஸோ அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் பாத்ரூம் சின்னது, பாத்ரூமில் கேமராலாம் வச்சு எடுக்க முடியல. ஒரு ஆள் இருந்தால் தான் முடியும். ஸோ இது உள்ளே மட்டும் கழுவுனா போதும், வெளில தேவையில்லை. ஏன்னா வெளில இன்ஃபெக்ட் ஆகிறதுல வாய்ப்பு இன்ஃபெக்ட் ஆகிருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ இருக்கிற ஏரியாவில் தான் வந்து அந்த பாக்டீரியாஸ் வாழ்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் வந்துட்டு என்ன தான் தேய்ச்சாலும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் இதையும் வந்துட்டு நம்ம மெத்தட் க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ வாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் 1/2 பக்கெட் வாட்டர் ஊற்றிருக்கேன். அதில் சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேங்க் வாஷ் பண்ணிடுவோம். சூடான தண்ணி, ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சால்ட்டு, அதே மாதிரி 2 கைப்பிடி. அதே இதுதான் இருக்கு. உட்காரத்துக்கு இடம் இல்லை, அதனால இந்த பக்கெட்டை ஓரமாக வச்சுக்கிறேன். இது மாதிரி ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்துக்க போகிறேன். சும்மா ஒரு வாட்டி தேய்ச்சி விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சூடாக தான் இருக்குது. உப்பு நல்லா டிசால்வ் ஆகட்டும், ஏன்னா அதுதான் முக்கியமே. தொடச்சா போயிருமான்னு கேட்காதீங்க. ஃபஸ்ட்டு தொடச்சிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் தண்ணி ஊற்றி பண்ணால் ஊற வைப்பேன். தண்ணி அவ்வளோ ஃபுல்லாக வருமானு தெரியல, இருந்தாலும் ஓகே, அது வரைக்கும் போட்டால் போதும். அதுக்கு மேலே போயிருக்குமா தெரியாது. ஐ மீன் பாக்டீரியா வந்து அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிருக்குமா தெரியாது. ஏன்னா இவ்வளோ தண்ணி தான் எடுத்தேன். அதுலேருந்து ஒரு பக்கெட் இருக்காது, அது ஒரு 3/4 பக்கெட் தண்ணி இருக்கும். ஒரு
இந்த டாப் லெவல் வரும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. எதுக்கு அதில் ஊற்றி இதில் மாற்றி எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணுன்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இதில் சுடு தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் டேங்க் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கிளாஸ் கிராக் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ப்ளூ பிஞ்சு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராப்பராக வாட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது ப்ராப்பராக நார்மல் வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஹாட் வாட்டர் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டேங்கில் ஊற்றுறது ஓகே. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது ஃபுல்லாக தேய்ச்சிக்கணும் ஒரு வாட்டி. அவுட் சைட் தேய்க்க வேணாம், அவுட் சைட் நான் ஏற்கனவே தேய்ச்சிட்டேன். அவுட் சைட் ஃபைனலாக ஒரு வாட்டி துணி மட்டும் போட்டு துடைச்சிடுவேன். அரை டேங்க் கூட வரல, ஸோ அரை டேங்க் கூட வரல, அதுக்கு கம்மியாக தான் வந்துருக்கு. இது போதும், ஃபுல்லாலாம் மூணு கடிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த தண்ணியே வந்துட்டு இப்படி எடுத்து இந்த மாதிரி நேரம் அப்படி வைப் பண்ணி விடுங்க. ஸோ இப்போதைக்கு இந்த தண்ணி அப்படியே ஊறட்டும். இந்த தண்ணியை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு இந்த டேங்கை ஃபுல்லாக உடைச்சிட்டு ஒரு நாள் அப்படியே விட்டுருவோம். ஸோ ஒரு 24 hours கழிச்சு நான் வந்துட்டு டேங்கில் வந்துட்டு வேறு செட்டப் போட்டுட்டு அதுக்கான சைக்கிளிங் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஃபிஷ் டேங்க் டோருக்கு க்ளீன் பண்ணிட்டேன். அந்த ஆக்சசரிஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன்ஸ்லாம் வந்துட்டு இன்னொரு இதில் போட்டு வச்சுருக்கேன். இன்ஃபெக்டான டேங்க்கை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒரு மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்துட்டு உங்கள் டேங்க் வந்துட்டு ஓரளவுக்கு 99.99% சேஃப். ஸோ அந்த 0.01% எதுக்கு சொல்கிறேன்னா வந்துட்டு சில நேரத்தில் ஆகலாம். ஸோ அது வந்துட்டு எல்லாராலையும் சொல்ல முடியாது. இந்த மெத்தட் ரொம்ப சேஃபான மெத்தட், ரொம்ப பழைய மெத்தடும் கூட. அதாவது வந்துட்டு இந்த மெத்தட் எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நான் யூடியூப்பில் பார்த்ததாகவும் எனக்கு தெரியல. ஸோ இந்த மெத்தடு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த டேங்க்கில் நான் என்ன ஃபிஷ் விட போகிறேன், என்ன மாதிரி செட்டப் பண்ண போகிறேன்றது அது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஃபிஷ் டேங்க் செட்டப்பாக அந்த வீடியோ இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். அடுத்த வீடியோவுக்கு காத்துக்கிட்டு இருங்க. ஸோ அன்டில் தென், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.